ஒரு படத்தை தேட்டர்ல எல்லாரோட ஃபுல்லா உட்காந்து பார்க்கறதுக்கும் வீட்டுல தனியா உட்காந்து பார்க்கறதுக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசம் இருக்கு. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆனதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ரிவ்யூவா சொல்லலாம். நான் வந்து சரி ஓடிடிலையும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த படத்தை பத்தி பேச போறோம்னா, வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். அது தமிழும் டப்ல இருக்கு ஓடிடில. போய் பாருங்க. ஸோ அந்த படத்துல எனக்கு ஒரு நிறைய தாக்கம் தான் வந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வருஷங்களுக்கு சேஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம படத்துக்கு உள்ள போய் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை எப்பவுமே கடைசியாக சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கு, சினிமா பேரடைஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி ஒரு சினிமா பேரடைஸோட மலையாள விஷயம்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு படம். காப்பி கிப்பிலாம் கிடையாது. ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தாக்கம் அப்போ படத்துல இருக்கலாம். படத்துல வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் விவரிச்சு சொல்லணும்னு பெருசா இதுல நீங்க படம் வந்து தெரிஞ்சு ஸ்டார் காஸ்ட்லாம் தெரியாம நம்ம பிளைண்டா பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும். எப்பவுமே நான் அதுதான் யாருக்குன்னா ரிக்வஸ்டோ சஜஸ்டோ பண்ணுவேன். என்ன ஒரு விஷயம்னா, எந்த ஒரு படமும் நம்ம வந்து அதை வந்து மீறிட்டு போகாம மேலோட்டமா போனோம்னா நம்மளுக்கு படம் கொடுக்குற சந்தோஷத்தை கொடுக்கும். என்னோட டேக்லைன் படத்துக்குள்ள வந்து ஹியூமர் சைட்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு படத்துல. எப்பவுமே வந்து என்ன கேட்டா ஒரு ஹியூமர் சைட ப்ராப்பரா கதையிலே யூஸ் பண்றது யாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மலையாளம் இண்டஸ்ட்ரி தான். நான் வந்து வெட்ட வெளிச்சமால சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மளாம் வந்து ஒரு ஹியூமர் எழுதி வச்சுக்கோ, ஒரு காமெடி ட்ராக் வச்சுட்டு ஒரு காமெடியை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஓவர் நக்கலு. அதனால தெரிகிறவே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு ஹியூமரை டக்குன்னு போட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்றாரு. படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் சீனே ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஹியூமரா பண்ணும்போதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணுவாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஏய் நம்ம தான் ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்க. பார்த்தா இந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் அப்படி பேசுவாரு. அதுக்கு அடுத்ததா நான் அவன்னா அவங்க அப்பா கண்டுபிடிச்சவங்க ஒரு ஒரு மாசான ஒரு ஷார்ட், அது செம்மையா இருக்கு. அவர் வந்து வேட்டியை போட்டு அப்படியே ஏறி ஒரு குச்சியை எடுத்து அவங்க அப்பா அடிக்கிட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஹியூமர் தான் வந்து மலையாளம் சினிமால பிரத்யேகமாக வந்திருக்கும். ஸோ ஹியூமரா ஒரு மாதிரி படம் ஒரு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல சீரியஸ் சிச்சுவேஷன் கழிச்சு உடனே ஒரு ஹியூமர் ரெடி பண்றது அதெல்லாம் சமைச்சு. ஸ்பெஷலா சொல்லணும்னா கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நீங்க படத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ ஒரு விஷயம் நடக்கும் கிளைமேக்ஸ்ல போது ஒருத்தர் செத்துற மாதிரி ஒரு இதாயிடும், செத்துட்டா இருந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அலுவலர் ஐயோ செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிடும். ஆக்சுவலா நம்பினதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணா, டேய் நான் ஏன்டா சொன்னேன், என்னோட ஃபர்ஸ்ட் படம் இதை தூங்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கிற பாண்டிங் வயசானதும் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஒண்ணுதான், கல்யாணி பிரியதர்ஷனுக்கு வந்து மேக்கப் போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க. அது ஒண்ணுதான் ஒரு மாதிரி படத்துல இதாச்சு, மற்றபடி எல்லாம் இருந்துச்சு. நீ சாவலியா? ஏன்டா நான் சாகணுமா? ஸோ மொமெண்ட்டாக நிறைய விஷயம் இருந்துச்சு படம். எக்ஸ்பீரியன்ஸ் தவிர்த்து எல்லாமே நிறைய மொமெண்ட்ஸ் படத்துல சூப்பரா இருந்துச்சு. அது வந்து இந்த 1 2 3 கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 2 3 கிளாப் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உண்மையான ஒரு கூஸ்பமான ஒரு மூமெண்ட் தான். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா ஒரு மெட்டபரிக்கா யூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த சீன் எல்லாமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி படத்துல நிறைய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் வந்து சொல்றேன். அது வந்து இன்னொரு விஷயம் தான், அதெல்லாம் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி வேற மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இது ஒரு 2 ஹீரோ சேர்த்து கஷ்டம் தான் அப்படியே வந்து புரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொமெண்டமா சொல்லும்போது அந்த 1 2 3 கிளாப் அது. அதுக்கப்புறமா வந்து சினிமா ஒரு மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாங்கிறது மேஜிக்டா, மேஜிக். பேசிக் ஜோசப் சொல்லுவாரு. அதுவும் ஒரு மாதிரி செமையா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நிவின் பாலி என்ட்ரி படத்துக்கு ஒரு சரியான ஒரு theatrical மொமெண்ட்ஸ்னா அது நிவின் பாலி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். செம்மையாச்சு உண்மையிலே. அதுல அவர் பேசுறது நெப்போட்டிசம், ஃபேவரிசம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கே தலை அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு படத்துல. ஸோ ஓவராலா ஒரு மாதிரி சரியான படம். சினிமாவை ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் லவ் பண்றவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த வீடியோ நான் சரி நீங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தது இந்த படம். ஸோ வீண் ஸ்ரீனிவாசன் வீடியோகிராஃபில இது ஒரு மைக்கேல் அப்படின்ற மாதிரி கூட சொன்னேன். ஏன்னா
அவரோட ஃபிலிமோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா நிறைய படம் வந்து அப்படிதான் சூப்பர். திடீர்னு ஒரு பயங்கரமா ஒரு விஷயம் சொல்லுவாரு. இதயம் அப்படிதான் வந்து தமிழ் சினிமாவில் கொள்ளையிட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து தட்டத்தின் மறையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் இருக்கும். அது உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண போய் பாருங்க. சூப்பரா இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமா தமிழ்ல வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு பெருசால டிஃபரன்ஸ் இருக்காது. அப்படியே இருக்கும். ஸ்டார்டிங் வந்து காஸ்டியூம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும் இந்த படமும். ஸோ பாருங்க. ஸோ இதுதான் என்னோட இந்த படத்தோட ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரேன். ஐயோ பாடல்கள் மறந்துட்டே சாங்ஸ் உண்மையிலே பாடல்கள்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஞாபகம் அந்த பாட்டு ஞாபகம் மோதுதே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு வரும்போது அந்த நம்மளுக்கு இந்த ஒரு மாதிரி ரொம்ப நான் வந்து பாலிவுட் ஃபுல் வச்சுட்டேன். கூட கேட்கல அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர். லிவிங் பாலி வர மட்டும்தான் ராக்கா இருந்துச்சு. மற்றெல்லாம் ரொம்ப சாஃப்ட். ஒரு ஃபீல் கொடுத்தான ஒரு பயங்கரமான ஒரு விஷயமே அந்த மியூசிக். நான் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த சேனல் தவிர்த்துட்டு ஒரு பாட்டை அப்படி பண்ணிட்டு வருது பிஜிஎம் திடீர்னு ராக்கா போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ப்ராப்பர் ஃபீல்டுக்கு ஒரு பிஜிஎம் போட்டதுதான் அது வந்து பேசிக்கா அவர் வந்து ஒரு சிங்கர் அவருக்கு தெரியும் மியூசிக் மேக்ஸிமம் அதனாலே பேச வச்சிருப்பாருன்றதால சூப்பரா இருந்துச்சு. அது ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மியூசிக் வந்து நான் சவுண்ட் ஏத்துறேன் நான் ஓட்டின்றதால ஏத்துறேன் ஹோம் ஸ்பீக்கர்ல இருந்து ஃபுல்லா ஏத்துறேன். அப்போ கூட நமக்கு இல்லையே சவுண்ட் ஓணும் அப்படின்ற மாதிரி கேக்குது. ஏன்னா பேசிக்கா நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து வந்தோம்ல அதனால அப்படி தோணலாம். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு.